உங்களுக்கு தெரியுமா? இந்தியன் ரயில்வே ஆப்பரேட் பண்ற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு அவங்க எஸ்எஃப் சார்ஜஸ்ன்ட்டு தனியா வாங்குறாங்க. அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ்ன்ட்டு தனியா வாங்குறாங்க. ஆனா, அந்த ரயில் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு? வெறும் 55 கிலோமீட்டர் பர் ஹவர் தாங்க. ஆமாங்க. அந்த 55 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இந்தியன் ரயில்வே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நாட்டில மொத்தம் 478 சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் ஓடுதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 123 ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து இந்த 55 கிலோமீட்டருக்கும் கீழே தாங்க ஆக்சுவலாக. சமீபத்தில் நம்முடைய இந்திய பார்லிமெண்ட்டை சேர்ந்த பார்லிமெண்ட் கமிட்டியுடைய குழு வந்து இந்தியன் ரயில்வே பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அவங்களுடைய ஆய்வு அறிக்கையில் தான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவங்க அந்த பார்லிமெண்ட்ரி குழு வந்து நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் ரயில்வே இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்பீடை உடனடியாக வந்து அதிகப்படுத்தணும், வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 90லேருந்து 100 வரைக்குமாவது அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இன்னுமே ஒரு 2 விஷயத்தை வந்து நம்முடைய அந்த பார்லிமெண்ட் கமிட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ஆர்ஏசி பேசஞ்சர்ஸ்க்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாட்டி அந்த டிஃபரன்ஸ் இன் ஃபேரை அந்த பயணிக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பல தடவை பார்த்துருப்போம், நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது சப்போஸ் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாட்டி ஆர்ஏசி சீட்டில் சைடில் வந்து 2 பேர் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க, 2 பேர் நைட்டில் படுப்பாங்க, ஒருத்தர் கால் மேலே போட்டுப்பாங்க. ரொம்பவே வந்து ஒரு குடைச்சலான ஒரு வேலைங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்கிட்ட டிக்கெட் வாங்கிக்கிட்டு, ஆனால் அது ஒரு சீட்டில் தான் வந்து 2 பேரும் பயணம் பண்ணுற மாதிரி ஆகுதுங்க. அது கருத்தில் கொண்டு, அந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய பார்லிமெண்ட் குழு வந்து ரயில்வே துறைக்கு இனிமேல் வந்து ஆர்ஏசி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாட்டி அந்த பயணிகளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பெல்லாம் ரயில்வே துறை வந்து புது புது ரயில்களை அறிமுகப்படுத்துகிறாங்களோ, பழைய ரயில்களின் வேகம் வந்து குறைக்கப்படுது, அல்லது அதனுடைய ஸ்டாப்பிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுது, நேரம் மாற்றி அமைக்கப்படுது. இதனால் பழைய ரயில்களை பயணித்தவங்களுக்கு ரொம்பவே சிரமம் ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்தே பாரத் வந்தபோது பார்த்திங்கன்னா, பழைய ஊர்கள் வந்து சதாப்தி ட்ரெயினுடைய வேகம் மாற்றி அமைக்கப்பட்டது, அதனுடைய ஷெடியூல் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. நீங்கள் எத்தனை வேணால் புது ரயில்களை அறிமுகப்படுத்துங்க, ஆனால் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கும் ரயில்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்ட்டு அந்த பார்லிமெண்ட்ரி குழு வந்து தெளிவாக வந்து அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே இந்த 3 விஷயத்துக்காக அந்த பாராளுமன்ற குழுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இந்த 3மே பார்த்திங்கன்னா மக்களுடைய நெடுநாளை கோரிக்கைங்க. ஆக்சுவலாக நம்மெல்லாம் வந்து பல தடவை அந்த இன்னல்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆர்ஏசியில் படுத்துட்டு போயிட்டு ஃபுல் ஃபேர், அது பக்கத்தில் ஜாலியாக படுத்துட்ருப்பாங்க சிங்கிளாக. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே ஃபேரை கொடுத்துட்டு அந்த பெர்த்தை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்காக பாராளுமன்ற குழுவை நம்ம உண்மையிலே பாராட்டணுங்க. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் பாராளுமன்ற குழுவின் அந்த அறிவுரை ஏற்று நம்ம சொன்ன அந்த 3 விஷயங்களையும் சரி பண்ணுவாங்கன்ட்டு நம்ம நம்பலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.